தலைப்பை ஒட்டி மட்டுமே பேசி பழக்கப்பட்டவன் நான். வெற்றி கூட்டணி அமைத்தது இபிஎஸ்ஸா அல்லது ஸ்டாலினா? எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது ஸ்டாலின் அவர்களா என்பதுதான் தந்தி தொலைக்காட்சியினுடைய தலைப்பு. இதை வைத்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது வெற்றி கூட்டணி அமைத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக ஆதாரத்துடன் இந்த இடத்தில் நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒரு கூட்டணியை உருவாக்கினார். அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆடி போய் கலங்கி போய் எப்படி இந்த தேர்தலை சந்திப்பது என்று விழிபிதுங்கி இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான நிலவரம். விலகிச் சென்ற பாரதிய ஜனதா கட்சியை மிக லாபகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்த்திருக்கிறார். எதிரியாக இருந்த மரியாதைக்குரிய டிடிவி அண்ணன் தினகரன் அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்த உடனேயே இவர்களுக்கு பயம் என்பது ஒத்திக்கொண்டது. பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இன்றைக்கி கூட காங்கிரஸ் இங்கே வரல. விவரமாக தான் சசோகா வந்து காங்கிரஸை கூப்பிடல. அங்கே என்ன நடக்குங்கிறது இவங்களுக்கு தெரியும். திமுக அண்ணா திமுக ஓட்டு அல்லாமல் தமிழ்நாட்டில் பலம் வாய்ந்த வாக்குகள் நிறைந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்று அடிப்படையாக பார்த்தால் நான் 2 கட்சி சேர்த்து சொல்கிறேன். காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இதுதான் பலமானது. மற்ற கட்சிகள் எல்லோருமே 1% கூட தொடாதவர்கள் தான் கணக்கின் அடிப்படையில் உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி 4 அணிகளோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் வழியே இல்லாமல் இன்றைக்கு காங்கிரஸோடு மட்டும்தான் அவர்களுடைய அணி என்பது இருக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் நன்றாக பாருங்கள். இந்த கூட்டணி பலத்தோடு இன்னொரு கூட்டணியை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த தேர்தலில் இந்த வெற்றியை பெற முடியாமல் போனதற்கு 10 ஆண்டுகள் அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது. அதன் காரணமாக அரசுக்கு எதிரான மனநிலை என்ற ஒரு கருத்து, அதற்கான வாக்கு சதவீதம் 5%. 4 வைத்துக் கொள்ளுங்கள், 5%. புதிதாக சேர்ந்திருக்கிற தேமுதிகவை தவிர இந்த 5% வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீங்கள் கழித்தால் 210 தொகுதிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். நீங்கள் எங்கள்கிட்ட கணக்கை சொல்லுங்கள். வரக்கூடிய நண்பர்கள் இங்கே நீங்கள் அதை செஞ்சீங்க, அந்த வார்த்தையை சொன்னீங்க, இந்த வார்த்தையை சொன்னீங்க. அண்ணன் சொன்னார், தேமுதிகவினுடைய வாக்கு சதவீதம் என்ன, தேமுதிகவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியாக கூடக்கூடிய இடங்கள் என்ன, அந்த இடங்களை தேமுதிகவுக்கு கொடுத்து விட்டால் அண்ணன் திருமா அவர்கள் என்ன சொல்வார், இதற்கு முன்பு அவரோடு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்ன சொல்வார்கள், எப்படி காங்கிரஸ் என்ன சொல்லும், இதையெல்லாம் எப்படி இவர்கள் சமாளிப்பார்கள். எனவே இந்த திமுகவினுடைய கோட்டையை உடைப்பதற்கு முன்பாக அந்த கோட்டைக்குள் குழப்பம் ஏற்படுத்துவதற்காக தேமுதிகவை நாங்கள் தான் அனுப்பி இந்த கூட்டணியில் மிக நெருக்கமும் ஒற்றுமையும் ஒத்த சிந்தனையும் இருக்கு என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். எனது அன்பு நண்பர் வன்னியரசு அவர்கள் சின்னத்தை பற்றி பேசினார். அதை பற்றி பேசுகின்ற பொழுது நான் ரவிக்குமாருடைய கடந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கக்கூடிய வேளையில் நான் அவரோடு ஒரு முறை கூட திரும்பி கூட பார்க்கவில்லை. வன்னியரசு திரும்பி வேணால் எடுத்து போட்டு பார்த்துங்க. ஆனால் இன்றைக்கு அன்புக்குரிய அண்ணன் நாராயணன் அவர்கள் சின்னத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது என்பதை மிக தெளிவாக எடுத்து சொன்னார். அதுதான் எங்களுக்குள்ள ஒற்றுமை. இதை கூட நான் பெருசாக எடுத்துக்கல வன்னியரசை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றை நான் இந்த இடத்துல சொல்கிறேன், பதில் சொல்லிட்டு போகணும். வன்னியரசு ஐடியாலஜி கூட்டணி இது என்று சொன்னார். அன்புக்குரிய வன்னியரசு அவர்களே, எது ஐடியாலஜி கூட்டணி? ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருப்பது எந்த விதத்தில் ஐடியாலஜி? ஈழத்திற்கு சென்றவர் வன்னியரசு, புலிகளோடு நெருக்கமாக இருந்தவர் வன்னியரசு. 2009 ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடியவர் வன்னியரசு. இன்றைக்கு இது ஒரு தேர்தலுக்கான கூட்டணி என்று சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது கூட்டணியா? கொள்கை கூட்டணியா?
மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினீர்களே, அதில் மரியாதைக்குரிய திருமாவளவன் சொன்னாரே, திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கட்டு விரியனும் கண்ணாடி விரியன் என்று சொன்னாரா இல்லையா? வன்னியரசு அவர்கள் வந்துட்டு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு போகணும். அப்போ எனக்கு ஒரே குழப்பம். கூட தான் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. இருக்கு. அதனால தான் சொல்றேன். அதனால பாருங்க, நான் மீண்டும் என்னுடைய விவாதத்தினுடைய ஐயா ஒரு நிமிஷம், மீண்டும் என்னுடைய விவாதத்தினுடைய எல்லையை நான் சுருக்க ஆசைப்படுகிறேன். கொள்கை என்று சொன்னால் சமரசத்தின் அடிப்படையில் தான் தேர்தல் கூட்டணியை எல்லோருமே அமைத்துக் கொள்கிறோம் என்பதை வன்னியரசு அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்ததற்கு பிறகு தேமுதிகவை நீங்கள் உள்ளே சேர்த்தியதிலிருந்தே ஆட்டம் கண்டு போய் இருக்கிறீர்கள் என்பதற்கான வெளிப்பாடு தானே அது. 5000 ரூபாய் ஒரே நாளில் போச்சு இல்லை. நாம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், இனி முடிந்து விட்டது, திமுக மீண்டும் ஆட்சி என்று சொன்னதற்கு பிறகு எங்கிருந்து உங்களுக்கு மீண்டும் தேமுதிக தேவைப்படுகிறது? குடும்ப பிரச்சனை அதெல்லாம் சொன்னார். நான் கேட்குறேன், குடும்ப பிரச்சனையில் பேர் போன கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். 3 பத்திரிகையாளர்களை உயிரோடு எரிச்சது மதுரையில் திமுக குடும்ப சண்டை. கிருஷ்ணன் கொல்லப்பட்டது குடும்ப பிரச்சனையில். இங்கே இருக்கக்கூடிய எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். வன்னியரசனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் மாம்பழம் சின்னத்தை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள். நிச்சயமாக உன்னுடைய சகோதரன் நான் அதை உறுதியாக காப்பாற்றுவேன். பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் தான் போட்டியிடும். அந்த கவலை உங்களுக்கு இப்போ தேவையில்லை. என்னுடைய கேள்வி, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? இன்றைக்கி அண்ணா தங்கத்தமிழரசன் கூட வந்து சொல்லிட்டு போட்டோம். டிடிவி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்ந்ததற்கு பிறகு அவர் நைட்டில் என்ன தெரியுமா யோசிச்சுட்டு படுத்து தூங்குறாரு? நாம் தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு, நாம் இது நடக்குன்னு தெரிஞ்சால் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாமே, 2 பேருக்குள்ளே சண்டை நீண்டுக்கிட்டே போகுது, நம்ம போய் செட்டில் ஆகும் அப்படின்னு போன பிறகு இன்றைக்கி இப்படி வந்துருச்சேன்னு நினைக்கிறார். நான் கேட்குறது என்ன, எதற்காக திமுகவுக்கு வாக்களிக்கணும்? ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். 5 லட்சம் பேருக்கு வேலையை உருவாக்க தருவோம் என்று திமுக சொன்னது, செய்தார்களா? 50,000 பேருக்கு தனியார் துறையில் வேலையை உருவாக்கி தருவோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? அதற்கடுத்து 75 விழுக்காடு இடங்கள் தனியார் துறையில் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படும் சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? நீட்டை விலக்குவோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், திமுக செய்தார்களா? 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், வெறும் 66 வாக்குறுதிகள் 13 விழுக்காட்டை மட்டுமே நிறைவேற்றினார்கள். அதற்கடுத்து தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவக் கல்லூரியை இந்த ஆட்சியில் நீங்கள் தொடங்கியிருக்கிறீங்களா? 1 மெகாவாட் மின்சாரத்தை புதிதாக இந்த ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகி இருக்கிறதா? கஞ்சாவும் மதுவும் தமிழ்நாட்டில் வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, வீதி வீதியாக ஓடுகிறது, தெரு தெருவாக ஓடிக்கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. அதற்கு எத்தனையோ உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் நான் ஆதாரப்பூர்வமாக சொல்லுகிறேன், 6 லட்சம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது. 1 கோடி 2 கோடி அல்ல, 6 லட்சம் கோடி ஊழல் செய்த திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று எந்த அடிப்படையில் அசோகா சொல்லுகிறார்? எந்த அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார்கள்? சொல்லுங்க. லிஸ்ட்ல இப்ப என்ன நீங்க சொல்ல அப்ப ரைட். அசோகா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது என்று இப்ப சொல்லியிருக்கிறார். நான் எடுத்துக்கிட்டேன், நீங்க சொல்லிட்டீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இது ஏதோ வார்த்தைக்காக, வார்த்தை ஜாலங்களுக்காக, இரவு பொழுதுபோக்குக்காக நடத்தக்கூடிய விவாதம் அல்ல. தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டியதற்கான விவாதம். ஒரு திறமையான ஒரு ஆட்சியை, ஒரு நிர்வாகத்தை யாரால் தர முடியும் என்பதை தமிழக மக்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். யார் வர வேண்டும் என்பதை விட தமிழ்நாட்டில் யார் வந்துவிடக் கூடாது என்பதை மக்கள் நிச்சயமாக தீர்மானிப்பார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவுடன் துணை முதலமைச்சர் பதவியை உதயநிதிக்கு கொடுத்தீர்கள். இந்த தேர்தலில் மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்றால் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா, உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியா அல்லது உதயநிதி ஸ்டாலினா என்பதை மக்கள் ஆய்வு செய்வார்கள். எந்த விதத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான சிறு மூகாந்திரம் கூட இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி, நிச்சயமாக வெற்றி கூட்டணி வெற்றி பெறும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.